எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 63 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோட சேனலை முன்னிப்பற்றி யூசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா, மக்களே உஷாராக இருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்த்துருக்காரு. இவர் இந்த மாதிரி பண்ணுவாரான்றது தெரியல. ஒரு காது கேட்காத பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காருங்க ஹஸ்பண்ட். ஒய்ஃபை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதை மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. இது உண்மையாக நடந்த சம்பவம். இதை ஃபுல்லாக எண்டு வரையும் கேட்டிங்கன்னா தான் தெரியும். காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. காது கேட்கல அந்த பெண்ணுக்கு. 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடிபோதையின் காரணமாக போதைக்கு அடிக்ட் ஆகி இவர் இந்த வேலையை பார்த்துருக்காரு. இவர் என்ன மாறிட்டார்னா மிருகமாக மாறிட்டார். தன்னுடைய மனைவியை வந்து கொலை பண்ணி புதைச்சி வச்சுட்டு, ட்ரம்மில் அடைச்சி கொலை பண்ணி புதைச்சி வச்சுட்டு 11 நாள் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த பெண்மணி வீட்டுக்கு இன்டிமேஷனே கொடுக்கல. இது உண்மையாக நடந்த சம்பவம். தீபாவளிக்கு அவர் வந்து அவன் மச்சான்ட்ட சொல்கிறாராம், உங்கள் அக்காவை கொன்று புதைச்சிட்டேன்னு. குடிபோதையில் உளறிக்கார். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி கண்டுபிடிக்கும்போது இந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்மில் அடைச்சி வச்சுட்டு அவங்கள வந்து கொலை பண்ணிவிட்டு போய் பாலத்துக்கு அடியில் ஒரு கிராம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தோண்டி புதைச்சி வச்சுருக்காரு. 11 நாள் தெரியல இந்த இன்ஃபர்மேஷனை. அந்த பெண் வீட்டார் சம்மந்தப்பட்ட நபர்கள், ரிலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதறாங்க. இப்படி ஒரு கொடூரம் நடக்குமா? காது கேட்காத பெண்மணி, அந்த பெண்மணியை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சித்திரவதை பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களோட நிலமை என்ன ஆகுது? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் ஒத்துக்கிட்டான். வேறு வழி இல்லை, மாட்டிக்கிட்டான், ஒத்துக்கிட்டான். திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு எந்த இடத்துல புதைச்சி வச்சானோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தோண்டி பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேத பரிசோதனையில் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு மர்டர்ன்று. கைது செய்யப்பட்டார். நான் என்ன சொல்கிறேன், இந்த மனைவியே கொண்டுட்டான், இவன் கைது செட்டு போய் ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த 2 பிள்ளைகளோட வாழ்க்கை கனவுகள் அவங்க என்னங்க இந்த சமுதாயத்துக்கு கெடுதல் பண்ணாங்க. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. மனைவியை கொண்டுட்டான், தப்பு பண்ணியிருக்கான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த 2 ஆண் குழந்தைய யார் வளர்க்குறது? அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன வருது சொல்லுங்கள்? இந்த சமுதாயத்தில் மதிப்பாங்களா? அஸ் ஏ பேரண்ட்ஸ் அவங்க பார்த்துக்கிற மாதிரி எவ்வளோ தான் ரிலேஷனாக இருந்தாலும் பார்த்துக்க முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் தள்ளப்படுவாங்க. அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கும். அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்கன்றது தெரியல. இப்படி நடக்குது. 68 நாளுக்கு அப்புறம் தான் வந்து நியூஸே அவங்க வீட்டுக்கு தெரியுது. பிகைன் வுட்ஸில் வந்து இந்த பதிவை வந்து வெளியிட்ருக்காங்க. பிகைன் வுட்ஸ் ஏர் நியூஸில் வந்து வெளியிட்ருக்காங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் எதுக்கு ஷேர் பண்ணுறோன்னா, மக்கள் உஷாராக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியல. நம்பிக்கைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து உறவினர்கள் ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் கால் பண்ணி கேளுங்க, எப்படி இருக்காங்க, ஏதா இருக்காங்கன்ட்டு. இந்த இடத்துல என்ன தெரியுமா, அந்த பொண்ணுக்கு வந்து காது வந்து கேட்காது. அவங்க ரிலேஷன்ஸும் வந்து ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணல. 11 நாள் கழித்து தான் உங்களுக்கு தெரியுது. 68 நாள் மறைச்சிட்டான் அவன். 11 நாள் கழித்து அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சிச்சு. 68 நாள் கழித்து தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுதான். அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த உலகம் போயிட்டுருக்கு பாருங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து நியூஸ் வந்து ஓல்டாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த பசங்க என்னங்க பாவம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். வாழ்கிறது சில நாட்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த மது போதை தான். தென் போதைப்பொருள், ஸ்மோக்கிங் கான்செப்ட். So alcoholism is the hammer to the
பாடி அது வந்து ஒத்துக்காது. ஆல்கஹாலிசம் வந்து ஆல்கஹால் உடம்புக்குள்ளே கலந்துரும். மது பழக்கத்தால் அடிக்ட் ஆகி சகஜமேனிக்கு அவன் கொலை பண்ணியிருக்கான். ட்ரம்மில் அடிச்சு வச்சு மிருகத்துக்கு சமம். இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும் தான் என்னுடைய ஆசை. ரெண்டாவது அந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அந்த லேடியும் இறந்துட்டாங்க. அம்மா அப்பா 2 பேரும் இருந்தே இந்த உலகத்தில் கஷ்டப்படுற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருவரும் இல்லாமல் அந்த குழந்தைங்கள வளர்க்குறது அவ்வளோ சாமர்த்தியமாக. அது வந்து பையனாக பிறந்துச்சு, ஆண் பிள்ளைன்றதுனால தப்பிச்சிச்சு. பெண் பிள்ளைங்களை எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது இந்த காலத்தில்? செஞ்சீங்க, செயல்படுங்க. அப்பப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணி விசாரிங்க, நல்லா விசாரிங்க, தெரிஞ்சுக்கங்க. தெரியாமலே மர்டர் நடக்குது. கழுத்தை நெரித்து படுகொலை செஞ்சுருக்கான். செஞ்சுட்டு ட்ரம்மில் அடைச்சி வச்சுட்டு மறைச்சிட்டான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி. அவனோட நேம் வந்து சிலம்பரசனுங்க, சரிங்களா? மனைவி பேர் வந்து பிரியா, சரியா? அந்த பிரியாவோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சிலம்பரசனுக்கு வயது 39. திருவள்ளூர் மாவட்டத்தை கும்மிடிப்பூண்டி அந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் தான் இவன் சிலம்பரசன். இவன் வந்து என்ன தொழில் பண்ணான்னா பெயிண்டர் தொழிலில் இருக்கும்போது காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். காது கேட்காத ஒரு பெண்மணியை. இந்த மாதிரி உலகத்தில் 2 ஆண் குழந்தைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணன்றத சிந்திங்க, செயல்படுங்க. மக்களே இதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்கள் வீட்டு ஆட்கள் எப்படி இருக்காங்க, ஏதாக இருக்காங்க, நீங்கள் தான் ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். சீலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் 221, 226 மெம்பர்ஸ், 227 மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அந்த பதிவு வந்து ஷேர் ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து என்ன நடக்குதுன்றது தெரியும். மக்களே உஷாராக இருங்க. See you later guys, உங்கள் சுகன்யா.